இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. 2007க்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி இப்போ இருந்தால் நினச்சே பார்க்க முடியல. இது எல்லாத்தையும் மாற்றினவரோட கதை தான் இப்போ பார்க்க போகிறோம். 2007க்கு முன்னாடி வரைக்கும் ஃபோன்னா கால், மெசேஜ் அவ்வளோதான் பண்ண முடியும். இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டம். உண்மையை சொல்லலாம், கம்ப்யூட்டரில் நம்ம ஈஸியாக பண்ணுற வேலையை ஃபோனில் பண்ணவே முடியாது. எப்படின்னா, இன்டர்நெட், மியூசிக், ஃபோட்டோஸ் எல்லாமே செப்பரேட் டிவைஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு இருந்துச்சு. ஏன்னா ஃபோனில் பட்டன் இருந்துச்சு, ஸ்க்ரீனோட சைஸ் ரொம்ப சின்னது, ஆல்மோஸ்ட் ஆப்புன்ற ஒரு கான்செப்டே இல்லை. இமெயில் செக் பண்ண டைம் போகும், ஃபோட்டோ எடுத்தால் குவாலிட்டி மிஸ் ஆகும். ஃபோன்னா ஒரு லிமிட்டட் டிவைஸாக இருந்துச்சு. அப்போ டாப் மார்க்கெட்டில் இருந்த கம்பெனியான பிளாக்பெரினா டைப் பண்ணும், நோக்கியாவில் மெனு, ஃபோன் யூஸ் பண்ணவே ரொம்ப கடுப்பாக இருக்கும். கம்ப்யூட்டரில் ஈஸியாக பண்ணுற வேலையை ஃபோனில் பண்ண முடியாது. மியூசிக்கு ஐபாட் வேணும், ஃபோட்டோ எடுக்க கேமரா வேணும், இன்டர்நெட் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் வேணும், ஒரு வேலை செய்கிறதுக்கு பல டிவைஸ் தேவை. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஒரு கம்பெனி ரெடியாச்சு, அதுதான் ஆப்பிள். 2007 ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டிவைஸ் ஐஃபோன். பட்டன் இல்லை, ஃபுல் டச் ஸ்க்ரீன், ரியல் வெப் ப்ரௌஸ். இது ஃபோன் இல்லை, ஒரு பாக்கெட் கம்ப்யூட்டர். ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு டிசிஷன் மொபைல் இண்டஸ்ட்ரியே சேஞ்ச் பண்ணிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, அதிலேருந்து கற்றுக்கிறது எல்லாமே ஒருத்தருடைய கண்டுபிடிப்பு. இதை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா, இனிமேல் பட்டன் இல்லை, ஃபுல் டச் ஸ்க்ரீன். ஐஃபோனுக்கு அப்புறம் எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணி பட்டன் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஆப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு. ஃபோன் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு டிவைஸ், கேமரா, மியூசிக் பிளேயர், ஜிபிஎஸ், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சாஃப்ட்வேர் தான் ராஜாவாச்சு. ஆப் தான் ஃபோனோட பவரை டிசைட் பண்ணுச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.